இன்றைய மன்னா 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நம்முடைய ஆண்டவர் விடுதலையை தருகிறவர். கர்த்தருடைய பிரசன்னத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அடுத்த ஆசீர்வாதம் கர்த்தருடைய விடுதலை. நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய விடுதலை தேவையா இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் அவருடைய ஆவியானவரால் நம்மளை விடுவிக்க விரும்புகிறார். கர்த்தருடைய பிரசன்னம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே ஒரு விடுதலை உண்டு. பிசாசினால் பிடிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஜெபிக்க கூட யாரும் இல்லை. ஆனால் அந்த மனுஷனை தேடி இயேசு சென்றார். இயேசு சென்ற உடனே அந்த மனுஷனுக்குள்ளாக இந்த பொல்லாத ஆவிகள் இயேசுவை நோக்கி, எதற்காக எங்களை வேதனைப்படுத்த வந்தீர் என்று கேட்டது. கர்த்தர் அந்த பொல்லாத பிசாசுகளிலிருந்து அந்த மனுஷனை விடுவித்து ஒரு தெளிந்த புத்தியோடு கர்த்தரின் பாதத்தில் அமரும்படி செய்தார். இயேசு சென்ற இடத்துல விடுதலை வந்தது. இன்னைக்கு இயேசுவின் பிரசனம் உங்களுக்குள்ளாக வரும்போது உங்களுக்கும் எனக்கும் அந்த விடுதலையை தர வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய பிரசனத்துல விடுதலை உண்டு. ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும். இந்த நாள் ஒரு விடுதலை நாளா இருக்கட்டும், ஆசீர்வதிக்கப்பட்ட நாளா இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.